ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது RAD மாடல். ஸோ RAD மாடல் அப்படின்னா என்னென்னா ரேப்பிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மாடல். ஸோ RAD ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேப்பிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மாடல். ஸோ இது என்ன அப்படின்னா இட் இஸ் அன் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப் அண்ட் ஐட்ரேட்டிவ் மாடல். ஸோ இது என்னது ப்ரோட்டோடைப் மாடலும் ஐட்ரேட்டிவ் மாடலோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் என்னது இந்த RAD மாடல். எப்படி நம்ம ஸ்பைரல் மாடல் வந்து வாட்டர்ஃபாலும் ப்ரோட்டோடைப்போட காம்பினேஷன் சொன்னோமோ, இந்த RAD மாடல் வந்து என்னென்னா ப்ரோட்டோடைப்பும் ஐட்ரேட்டிவ் மாடலோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் என்னது இந்த RAD மாடல். ஸோ இந்த இந்த இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னா இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணும் டிஃப்ரெண்ட் டீம் மெம்பர்ஸ். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நிறைய டீம் இருக்குது. ஸோ டீம் 1, டீம் 2, டீம் 3 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டீம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டீமும் என்ன பண்ணும், ஒரு ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ணும். ஸோ இந்த டீம் 1 என்ன பண்ணும், ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணும். இந்த டீம் 2 என்ன பண்ணும், ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணும். இந்த டீம் 3 என்ன பண்ணும், ஒரு ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த எல்லா ப்ரோட்டோடைப்பையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமாக நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே நேரத்தில் ஈஸியாக அந்த ஒரு வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டாஸ்க்கை ஸ்ப்ளிட்டப் பண்ணி டிஃப்ரெண்ட் டீம் மெம்பர்ஸ்கிட்ட கொடுத்துட்டோம். அந்த டிஃப்ரெண்ட் டீம் மெம்பர்ஸும் பேரலாக அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அவங்க ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன கிடைச்சிடுது, ஒரு மாடல் கிடைச்சிடுது. ஸோ அந்த மாடல் எல்லா டீம்கிட்டேருந்தும் கிடைக்கிற மாடலை கம்பைன் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் கிடைக்குது. இதுதான் என்னது RAD மாடல். ஸோ இந்த இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா பிஸ்னஸ் மாடலிங்கிறது ஒரு ஸ்டேஜ், டேட்டா மாடலிங், ப்ராசஸ் மாடலிங், அப்ளிகேஷன் ஜென்ரேஷன், டெஸ்டிங் அண்ட் டர்ன் ஓவர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் மாடலிங். ஸோ இந்த பிஸ்னஸ் மாடலிங்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். வேரியஸ் பிஸ்னஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே எப்படி இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகுது, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை இங்கேருந்து நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற இதை பற்றி பார்க்குறது தான் என்னது இந்த பிஸ்னஸ் மாடலிங். நெக்ஸ்ட்டு டேட்டா மாடலிங் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன டேட்டா நமக்கு தேவை, என்னென்ன ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறது தான் என்னது இந்த டேட்டா மாடலிங். அதாவது என்னென்ன ஆப்ஜெக்ட் நம்ம இதில் வைக்க போகிறோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது சொல்கிறது தான் என்னது இந்த டேட்டா மாடலிங். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் மாடலிங். ஸோ ப்ராசஸ் மாடலிங்னா என்னென்னா இதுதான் வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத அட்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நம்ம கலெக்ட் பண்ண அந்த டேட்டாவை வச்சு அந்த டேட்டா மாடலிங்லேருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு அது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதாவது அந்த ப்ராசஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸாக வந்து டேட்டாவை நம்ம என்னவா மாற்றுறோம், ப்ராசஸாக மாற்றுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் கம்ஸ் டு என்னது அப்ளிகேஷன் ஜென்ரேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஜென்ரேஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டட் டூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இட் இஸ் used to convert the process model into code and actual system. ஸோ அதாவது இதுதான் என்னது கோடிங் நடக்கிற ஸ்டேஜ் தான் என்னது இந்த அப்ளிகேஷன் ஜென்ரேஷன். ஸோ நீ அந்த உன்னோட ஆட்டோமேட்டட் டூல்ஸ் நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆட்டோமேட்டட் டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் மாடலிங்கில் கிடைச்சதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கோடிங் வந்து கொடுக்குறோம். கோடிங் வந்து ஆக்சுவல் சிஸ்டமோட கோடிங்கை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னது அப்ளிகேஷன் ஜென்ரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து என்னது டெஸ்டிங் அண்ட் டர்ன் ஓவர். ஸோ டெஸ்டிங் அண்ட் டர்ன் ஓவர்னால் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம கோடிங் எழுதிட்டோம் இல்லையா. ஸோ இதில் வந்து வேர்ட்ஸ் தாம்மா சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணோம், பிளானிங், டிசைனிங் அப்படிங்கிறதுக்கு பதில் பிஸ்னஸ் மாடலிங், டேட்டா மாடலிங், ப்ராசஸ் மாடலிங், அப்ளிகேஷன் டெஸ்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்டிங் அண்ட் டர்ன் ஓவரில் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் ஆகுதா
அந்த டெவலப்டு அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணுறோமோ அதுக்குண்டான எல்லா டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸும் பெர்ஃபார்ம் பண்ணி அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் என்னது இந்த டெஸ்டிங் அண்ட் டர்ன் ஓவர். ஸோ இந்த டெஸ்டிங் அண்ட் டர்ன் ஓவர் முடித்தோடனே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருது, ஒரு ப்ரோட்டோடைப் நடக்குது. சேம் டைம் என்ன பண்ணுது, டீம் 2வும் அதேமாரி பிஸ்னஸ் மாடலிங் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க. அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ், அது அதோட அப்ஜெக்டிவ் கொண்டு வர்றாங்க. ஸோ அதுக்குண்டான அந்த அப்ஜெக்டிவ்க்கு உண்டான கோடிங் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரோட்டோடைப் கிடைக்குது. ஸோ அதேமாரி டீம் 1, டீம் 2, டீம் 3லேருந்து கிடச்சிருக்க இந்த எல்லா ப்ரோட்டோடைப்பையும் கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒரு சிஸ்டம் கிடைக்கும். இதுதான் என்னது நம்மளோட சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ரேட் மாடல். ஸோ ரேட் மாடல்னால் என்ன, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப் மாடல் அண்ட் ஐட்ரேட்டிவ் மாடல். ஏன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன் நடக்குதுல்ல. ஸோ இப்போ ஏதாவது புதுசாக அவங்க ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா டீம் 4 கொடுத்து இன்னொரு டீமை போட்டு நீங்களும் ஒரு இந்த ஃபங்க்ஷனை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இது என்ன காம்பினேஷன் ஆஃப் ஐட்ரேட்டிவ் மாடல் அப்புறம் ப்ரோட்டோடைப் மாடல். எதனாலனா உனக்கு ஒவ்வொரு இது அப்பயும் என்ன கிடைச்சிடுது, ஒரு ப்ரோட்டோடைப் கிடைச்சிடுது. ஸோ ரேட் மாடல் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ரோட்டோடைப் அண்ட் ஐட்ரேஷன் மாடல். ஸோ இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டேஜஸ்னால் பிஸ்னஸ் மாடலிங், டேட்டா மாடலிங், ப்ராசஸ் மாடலிங், அப்ளிகேஷன் ஜென்ரேஷன் அண்ட் டெஸ்டிங் அண்ட் டர்ன் ஓவர். ஸோ இதில் வந்து கிடைக்கிற எல்லா ப்ரோட்டோடைப்பையும் நீ கம்பைன் பண்ணால் தான் உனக்கு என்ன கிடைக்கும், இன்டகிரேட் பண்ணால் தான் ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம், ஒரு கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒரே டீம் வச்சு பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் டீம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ரேட் மாடல். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் டைம். ஸோ எல்லாமே பேரலாக செய்கிறோம் அப்படிங்கிறதுனால டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். ப்ரோட்டோடைப் ஒன்று டெவலப் பண்ணுறதுனால கஸ்டமர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கிக்கிறோம். ஸோ கஸ்டமர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்குறது மூலிமா ஃபீட்பேக் வாங்குகிறோம். ப்ளஸ் வந்து என்னென்னா பேரலாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால ப்ராக்ரஸை வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ உன்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவோம், இத்தனை டீம் இருக்குன்னா இத்தனை டீமையும் யார் யார் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ப்ராக்ரஸ் மெஷர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஸோ ஒரு 10 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா 10 டீம் யூஸ் பண்ணி நான் செய்கிறேன் அப்படின்னா எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 5 பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா என்னோட ப்ராக்ரஸ் என்னது 50%. ஸோ அப்போ 50% ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் சேஞ்சஸ் கேன் பி அக்கமுலேட்டட். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஏதாவது புதுசாக ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு டீமை போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒர்க்கை திருப்பி பேரலாக செய்ய வச்சுக்கலாம். ஸோ சேஞ்சஸ் வந்து அக்கமடேட் பண்ண முடியும். ஸோ காஸ்ட்டும் இது வந்து ஏன்னா இது ஷார்ட்டஸ்ட் டைமில் இதை செய்ய முடியும் அப்படின்றதுனால காஸ்ட் எஃபெக்டிவ். இதே ப்ராஜெக்டை 10 நாள் செய்யலாம், அதே ப்ராஜெக்டை 100 நாள் செஞ்சாகும். அப்போ அந்த அத்தனை பேருக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம், சேல்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து இந்த காஸ்ட்டை மிச்சப்படுத்துறதுனால இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து இதோட மெயின் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா நல்ல ஸ்கில் டெவலப். ஏன்னா பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுறோமா, ஸோ ஒருத்தவங்க செய்கிறதுலேருந்து இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன, இதில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதை ஏன் செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிற ஃபுல் மேட்டர்ஸையும் தெரிஞ்சவங்க இருந்தால் மட்டும்தான் பேரலாக இதேமாரி செய்ய முடியும். ஸோ அதனால் ஹைலி ஸ்கில் டெவலப்பர்ஸ் தேவைப்படுது. அப்படி இல்லை கிடைக்கலங்கிற பட்சத்தில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லை, இதில் வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகம். ஏன்னா புதுசாக செய்ய நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோமா. ஸோ அதனால இதில் காம்ப்ளெக்சிட்டி அதிகம். நீட் யூசர் இன்வால்மெண்ட். ஏன்னா ஒவ்வொரு இது நீ ரெடி பண்ணும் போதும் உனக்கு என்ன கிடைக்குது, ஒரு ப்ரோட்டோடைப் கிடைக்குதா. ஸோ நம்ம ப்ரோட்டோடைப் என்ன பண்ணுவோம், யூசர்கிட்ட தானே கொண்டு போய் கொடுப்போம். ஸோ யூசர்கிட்ட கொடுத்து ஃபீட்பேக் வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபீட்பேக் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் என்ன கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு தெரியுது. அதனால நீட் யூசர் இன்வால்மெண்ட். ஸோ ஒவ்வொரு டைமும் போய் நம்ம யூசர்கிட்ட போய் கேட்கணும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஓகேவா மேம்? ஸோ இப்போ உங்களுக்கு ரேட் மாடல்னால் என்னென்னு புரியுதா? தேங்க்யூ.